சரி, அப்போ ஏன் 20-30 வயதில் இறந்துறாங்கன்னு சொன்னேன்லம்மா, அது இந்தியாவில் தான் மேக்ஸிமம். அது காரணம் என்ன தெரியுமாம்மா? இரத்த குழாய் அடைப்படுவதற்கு குறைந்தது 20-25 வருடம் ஆகும். அப்போ எதுக்கு இப்போ ஜிம்மில் போகிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, வேலை செய்யும் பொழுது எப்பொழுது நீ ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறியோ அந்த இரத்த குழாயில் இருக்கிற வேக்ஸ் மாதிரி சிகப்பாக இருக்குல்லம்மா, அப்படி ஸ்மூத்தாக இருந்தால் ரத்தம் போகும். ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது அடுத்த நிமிடம் அந்த ரத்தம் குறைந்து விடும். சடன் கார்டியாக் டெத் அதனால தான் வருது. மாதவிடாய் பெண்களுக்கு இருக்கிற வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வராதுமா. எவ்வளவு அடைப்பு இருந்தாலும் அசஸ் பண்ணுவேன். அந்த 3 மந்திரங்கள் கொடுத்து மருந்து கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க முடிவு பண்ணோன்னா ஒரு வருஷத்தை கரைச்சிடலாம். பட் ஆனால் சில பேஷண்ட்டுகளுக்கு 10% முடியாதுன்னா அவங்களுக்கு ஸ்டென்ட்டு போடுவேன். இப்போ ஸ்டென்ட்டு ஒரு ஸ்டென்ட்டில் 2 3 5 ஸ்டென்ட் 6 ஸ்டென்ட்டு கூட போடலாம். உண்மையில் 3 இதயம் இருக்குதுமா, ஆச்சரியப்படுவீங்க. இதை பாருங்கம்மா, மார்பில் அடைப்பு மாதிரி இருக்கிற மாரடைப்பு தமிழில் வச்சாங்க. அது வந்தோடனே என்ன ஆக தெரியுமாம்மா, இந்த ஷோல்டருக்கு பரவும். லெஃப்ட்டுக்கு தான் மட்டும் இல்லை, ரைட்டு கூட பரவலாம், கைக்கு பரவலாம், சுண்டு விரல் கூட பழகலாம். அந்த சமயத்தில் வயிற்றில் வந்து எரிச்சல் மாதிரி வரும், முதுகு வலி வரும், பின்னால் கழுத்துக்கு போகும். மதத்திற்கு, ஜாதிக்கு, மொழிக்கு அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர் பெரியாரில் கடைசி வரைக்கும் அவர் கொள்கையில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு ஓய்வு எடுக்குன்னு சொன்னால் என் இதயம் நின்றுவிடும் சொற்களிங்கன்னார். காமராஜருடைய அனுபவம் ரொம்ப அருமையான அனுபவம். அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நான் தான் பார்த்தேன். அவருக்கெல்லாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட. ஆமாம், அவங்கள்ட்ட அவர் அறிவு ரொம்ப அதிகம், ஞாபக சக்தி உண்டு. கலைஞர் வந்து ஒரு பெரிய ஒரு ஞானியாகவே நினைப்பேன். ரொம்ப அறிவாளி. ஸ்டாலின் சார் அவங்களுக்கு. ஆமாம், அவரும் ஒரு என்னுடைய தம்பி. அவர் சிறு வயதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் இளமையாக ஓடிட்டுருப்பார். எல்லோரும் நம்மளை ஸ்டாலின் சொல்கிறாங்களே, ஸ்டாலினுக்கு என்ன, ஸ்டாலின் கூப்பிட்டா தான் பார்ப்பேன் அப்படின்வார். இது என்ன பார்க்குறேம்மா, எல்லோரும் இது தெரிய தானே போகிறோம். அது வேலை எப்போ கூடும்? அந்த ஒன்று என்று அந்த ஒன்று இருக்க வரைக்கும் தானே. அந்த ஒன்று என்பது நீ தான் உணர வேண்டும். எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது. எனக்கு அந்த காலத்தில் சின்ன வயசில் வந்து வாட்ச் வாங்க காசு கிடையாது, செருப்பு போடுறதுக்கு காசு கிடையாது, சைக்கிள் தான் வாங்குறதுக்கு காசு கிடையாது. நானும் அப்துல் கலாம் ஒரு 30,000 பேர் கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா பேசணுமா. அந்த ஒரே அரங்க நான் 20 நிமிஷம் பேசினேன். ஐயா அப்துல் கலாம் 20 நிமிஷம் பேசினேன். அவர் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, உலக மக்கள் அனைவரும் ஒன்னஸாக வேணும், அனைவரும் கனவு கண்ண வேணும். மனிதனுடைய அனைத்துடைய குறிக்கோளும் நாம் கற்றதை மக்களுக்கு சென்னடைய செய்யணும், நான் கற்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மாற்று கருத்தில் அந்த விதத்தில் நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கேம்மா. இந்த மகிழ்ச்சியை 10க்கு கீழே 1 குறைந்தால் கூட ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த பயாலாஜிக்கல் ஏஜ்னு ஒன்று இருக்கும், ஹார்ட் ஏஜ். நீ மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் வயதை குறைத்து கொண்டே போயிடலாமா. உயிருக்கு மதிப்பே இல்லைல்ல, அந்த மதிப்பில்லாத உயிரை வைத்திருக்கும்போது ஏன் மகிழ்ச்சி இழக்கிற? மகிழ்ச்சியை இழக்கும்போது உன்னை இழந்துடுறிய. உன்னை இழந்து அடையிறதுக்கு தான் இருக்கிற உலகத்தில். அந்த மனதில் வைத்துக்கொண்டு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோமா. சரி, பிரச்சனைக்காக கவலைப்பட்டால் பிரச்சனை போயிடுமா. அனைத்தையும் இயக்கி கொண்டிருப்பது மனம், புரிஞ்சுடும். மருந்துகள் நிறைய சாப்பிட்றாங்களே எல்லாம், இப்போ மகிழ்ச்சியாக இருக்க, வியாதியே வராது. எந்த வலி வருதுன்னு வச்சுக்கோமா, தலைவலியோ மூட்டு வலியோ, அந்த வலின்னு ஒன்று வரும்பொழுது உடனே மாத்திரை சாப்பிடக்கூடாது. அந்த உறுப்பு உனக்கு கிரைவ் பண்ணி என்னை அட்டென்ஷன் கொடுன்னு காட்டுது. அதில் வந்து நான் வந்து சில ரகசியங்கள் சொல்கிறேன், எதுக்காக மருந்தே இல்லாதபடி. இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால் உன்னித்து பாருங்கள், இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போகலாம். கோவிட் முடிந்தோன்னே ஜப்பானில் போய் 18,000 பேருக்கு பேசணுமா. பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும். உடனே 2,000 பேர் எழுந்து நின்று என் பேச்சை கேட்க விரும்பலைன்னாங்க. இந்த உணவு முறை சொல்லும்போது முக்கியம் என்ன சொல்லுமா, 1/2 வயிறுக்கு மேலே சாப்பிடாதுங்க எப்பொழுதுமே. 1/4 வயிறு தண்ணீர், 1/4 வயிறு காலியாக இருக்கணும். வயிறு காலியாக இருக்கும்பொழுது எழுந்திருக்கும் பொழுது உங்கள் ஆயில் கூடுமா. ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, worry, curry to get buried. புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரியல் டாக் வித் ரேவதி வெங்கட். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் பேராசிரியர் சொக்கலிங்கம் சார் இருக்காங்க.
கிட்டத்தட்ட மருத்துவத்துறையில் வந்து 60 ஆண்டுகளுக்கு மேலே பல்வேறு சேவைகளை செய்திருக்காரு, பல்வேறு கோல்டு மெடல்ஸை வாங்கியிருக்காரு. இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களுக்கும் அவர் வந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட வந்து இதய நலத்தை பற்றியும் அவரை பற்றியும் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாரு. வெல்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? புது யுகம் மூலம் உங்கள் அனைவரும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியம்மா. நல்லா இருக்கம்மா. நீங்கள் வந்து இந்த மருத்துவத்துறையை வந்து எதனால் தேர்வு செய்தீங்க, அதுவும் குறிப்பாக இந்த கார்டியாலஜி அப்படிங்கிற விஷயத்த எதனால் தேர்வு செய்தீங்க? அருமையான கேள்வி. இப்போ சொக்கலிங்கத்திற்கு 82 வயதாகுது. எங்கள் அப்பா வந்து டாக்டர்மா, டாக்டர் வெங்கடாச்சலம். அவர் கேப்டனாக ஒர்க் பண்ணார் ஆர்மியில், செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ. ஓகே சார். எங்கள் அம்மா வந்து குடும்ப பெண். எங்கள் அப்பா டாக்டர் இருந்தால் கூட என்னை வந்து டாக்டர் ஆகணும்னு ஒரு நாள் சொன்னதே இல்லைம்மா. நான் கேட்பேன், என்னப்பா படிக்கணும்? நீ முடிவு பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் டாக்டர் ஆகணுன்றது நான் முடிவு பண்ணி டாக்டர் ஆகணுமா. இப்போ ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுறேன். என் பையன் ஆனந்த் சொக்கலிங்கம், பிரியா சொக்கலிங்கம், ஒய்ஃப் வந்து டாக்டர் செந்தாமரை, அவங்க பெத்தாலஜிஸ்ட்டு. நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 குழந்தைங்களையும் ஆனந்தையும் பிரியாவையும் நீங்கள் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன் சொன்னேன்னா, டாக்டர் ஆகுன்னு சொல்லியிருந்தேன் வச்சுங்க, டாக்டர் ஆன பிறகு என்னை திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. 2 பேரும் டாக்டர் ஆகிட்டாங்க. எம்எம்சியில் 2 பேரும் மெரிட்டில் சேர்ந்தாங்க. டாக்டர் ஆனபோது 2 பேரையும் கூப்பிட்டு என்ன சொன்னேன், ஆனந்த் சொக்கலிங்க, பிரியா சொக்கலிங்க, நீங்கள் 2 பேரும் கார்டியாலஜிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் சார்? அப்புறம் பார்த்தா அவர் 2 பேருமே கார்டியாலஜிஸ்ட் ஆகிட்டாங்க. டாக்டர் வந்து ஆம்ஸ்டர்டாமில் ப்ரொஃபஸர் கார்டியாலஜி, இப்போ சென்னையில் செட்டில் ஆகிறேன். பெரிய ஆனந்த் சோக்லிங் அமெரிக்காவில் கார்டியாலஜிஸ்ட்டு. ஏன் சார் சொன்னீங்கல்ல, நான் கூப்பிட்டு அவங்களை கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தேன் வச்சுங்க, என்னுடைய விருப்பத்தை அவங்களுக்கு திணிக்கும்போது ஆயிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க என்ன. ஸோ எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ஃப்ரீடம், நான் அந்த ஃப்ரீடம் மாத்திரம் உங்களுக்கு வேணான்னு சொன்னதுக்கு காரணம் அவங்களே விருப்பம் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு ஒரே காரணத்தினால தான் எடுத்தோம்மா. நான் வந்து எதுக்காக டாக்டர் தேர்ந்தெடுத்தேன், எங்கள் அப்பா சொல்லலை, எங்கள் அம்மா யாரும் வற்புறுத்தலை. எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ் எந்த ஸ்டடியும் வந்து மக்களுக்கு பயன்பட தான் பண்ணோம். எனி ஒன் இப்போ காலேஜில் போய் சேர்றோம்மா, எது சேர்றோம்? சம்பாதிக்கிறதுக்கு தான். சம்பாதிக்கிறது நோக்கம். அது எல்லோரும் உலக மக்கள் அனைவரும் பள்ளிக்கூடம் செல்வது அறிவை வளர்ப்பதை விட பொருளாதாரத்தை மகிழ்ச்சியாக சம்பாதிக்கிறதுக்கு தான். பட் மெடிக்கல் டாக்டர்ஸ் என்ன தெரியுமா, இன்று வரையும் உலக அளவில் எல்லாம் வச்சுக்கிட்டோம். ஐடியாக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், அட்வொகேட், எல்லா ப்ரொஃபஷனல்லையும் உடல் நலத்தை பார்த்து கொள்கின்ற சக்தி டாக்டர்களுக்கு உண்டு. நேரடியாக மக்களோட தொடர்புடையது வந்து அவங்க சஃபரிங்கை கொஞ்சம் போக்குறதுக்கு நம்மக்கிட்ட சக்தி இருக்குது. அதனால தேர்ந்தெடுத்தேன் டாக்டர் ஆகும். அதான் எல்லாம் பாருங்களேன், மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வம் உண்டு ஒரு சுப்ரீம் பவர். அதுக்கு அடுத்தது வந்து எல்லோரும் டாக்டர் தான் தெய்வமாக நினைக்கும் பொழுது அந்த லெவலுக்கு நம்ம வந்து உயர்த்திக்கணுன்ட்டு நினச்சி தான் அது ரொம்ப பிடிச்சமானது. அப்புறம் மெடிசன் சேர்ந்த உடனே எம்டி வாங்கினேன். நான் வாங்கும்பொழுது நீங்கள் கேட்டீங்க கோல்டு மெடலாக பற்றி. எந்த கோல்டு மெடலும் ரேங்க்குக்காக நான் படிக்கவே இல்லைம்மா. படிப்பது மொத்தம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். முழு கவனம் படிப்பில் மட்டும் இருந்தது அப்போது. இப்போ வந்து 61 மெடிசன் சேர்ந்தேன். இன்று வரைக்கும் நான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேம்மா. ஸோ படிப்பு வந்து பாட்டமே பேஷன் ஆகிப்போச்சு. படிக்கும்போது ஃபோக்கஸ்டாக எல்லாம் படித்து எந்த ரிசல்ட்டை பற்றிக்கல அதோடைய வெளிப்பாடு தான் தமிழகத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன், மெடிசனில் கோல்டு மெடல் வாங்கினேன், எம்டியில் வாங்கினேன், டிஎம் கார்டியாலஜி ஆல் இண்டியாவில் ரேங்க் வாங்கினேன், அதுக்கு கோல்டு மெடலும் வாங்கினேன். இது மெடல்லாம் வாங்கவோ ரேங்க் வாங்கவோ எனக்கு எந்த முயற்சியும் பண்ணவில்லைம்மா. பட் ஆனால் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக படிப்பில். அந்த பயணம் தான் இப்படி வந்து இந்த நிலைக்கு வைத்திருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேம்மா. சரி, இப்போ வந்து நிறைய பேருடைய கனவு வந்து ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்போ அந்த நீட் எக்ஸாம் எழுதணும், நான் எப்படியாவது வந்து ஒரு டாக்டர் ஆகிடணுன்ற ஆசையில் நிறைய ஸ்கூல் முடித்த பசங்க வந்து கனவோட இருக்காங்க. அந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க? எதுனாலும் கனவு. நானும் அப்துல் கலாம் ஒரு 30,000 பேர் கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா பேசணுமா. அன்றைக்கி பேசி நைட்டு வாஷிங்டன் போனேன். அந்த ஒரே அரங்க நான் 20 நிமிஷம் பேசினேன். ஐயா அப்துல் கலாம் 20 நிமிஷம் பேசினேன். அவர் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, உலக மக்கள் அனைவரும் ஒன்னஸாக வேணும், அனைவரும் கனவு காண வேணும். கனவு காண்றதோடு நிறுத்திடக்கூடாது. கனவு காணதை மெய்ப்பிக்க வேண்டும் என்றால் அந்த முயற்சிகள் பண்ணணுமா. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், இந்த உலகம் என்பது என்ன தெரியுமா, ஒரு அற்புதமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு வேண்டிய தேவையானதை கொடுக்க தயாராக இருக்கின்றது.
ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் தகுதியை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தகுதியை மேன்மைப்படுத்தினால் உலகம் முழுக்க அனைத்தும் கொடுக்க தயாராக இருக்கின்றது. அது ஒன்றே ஒன்று நம்ம வாங்கிறோம், உலகத்திலேருந்து மக்கள்கிட்டேருந்து வாங்குகிறோம். அது மக்களுக்கு செய்துக்கிட்டே இருக்கணும் தான் இந்த உரையாடல் கூடமா. என் வாழ்நாளில் ஒன்று குறிக்கோளாக வச்சுருக்கிறேன், நான் கற்றது அனைத்தும் நான் கற்பிக்க வேண்டும். நல்ல ஒரு கற்றது அனைத்தும் கற்பிக்கணும்னு தான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நோயாளிகள் லட்சக்கணக்கில் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் உங்கள் மூலம் மக்களுக்கு சென்றடைந்து கற்பிக்க வேண்டும். அதே சொற்கலிங்கம் கற்றதை நான் கடைப்பிடித்து கொண்டிருக்கிறேன் இன்று வரை. அதை கடைப்பிடிப்பதால் மட்டும்தான் இன்று வரை சொற்கலிங்கம் ஒரு மாத்திரை சாப்பிட்டதில்லை. இன்னும் 60 வருடம் பயணத்தை முடித்து 61 வருடம் பயணம் துவங்கும் நன்னாலே உங்கள் முன்பு இருப்பதே என் மகிழ்ச்சி. ஸோ மனிதனுடைய அனைத்துடைய குறிக்கோளும் நாம் கற்றதை மக்களுக்கு சென்றடைய செய்யணும், நான் கற்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மாற்று கருத்தில் அந்த விதத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கேம்மா. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கீங்க, நிறைய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு? மாணவர்கள்கிட்டேருந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்திருக்கீங்க? உங்களுடைய அறிவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பட் மாணவர்கள்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னு ஏதாவது? ரொம்ப அருமையான கேள்விமா. இப்போ ஒரு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கார்டியாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. கிளாஸ் எடுப்பேன், 300 பேர் 500 பேர்லாம் இருப்பாங்க கிளாஸில் நுழையும் பொழுது என்ன தெரியுமா சொல்லுவேன், உங்களுக்கு நான் சொற்கலிங்கம் கற்பிப்பதற்காக வரவில்லை, உங்கள் மாணவர்களிடம் நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றேன்னு சொல்லுவோமா. ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுப்பேன். மினிமம் 3-4 பாயிண்ட் அவங்ககிட்ட கற்றுட்ருப்பேன். அதே நிலையில் தான் லட்சக்கணக்கான நோயாளிகள் பார்க்குறேன்ல, நோயாளிகள் அனைவரும் என்னை கற்பித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடமும் நோயாளிகள்கிட்ட கற்றுட்ருக்கோமா. அவங்க எவ்ரி ஒன் ஒரு பேஷண்ட் வராங்க, எவ்வளோ பணக்கார நாட்டம் ஏழையாக இருக்கட்டும் தன் உயிரை காப்பாற்றணும்னு சும்மா அவனை பற்றி சொல்கிறாங்கல்ல, அதை உள்வாங்கி அதை மக்களுக்கு போய் சென்றடை என்ன செய்கிறேன்னா, இதெல்லாம் கடைப்பிடிக்கலைன்னா பேஷண்ட் ஆகிடுவீங்க, கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் நோயாளிகளாக வர வாய்ப்பே இல்லை. அதை நான் கன்வெர்ட் பண்ணுறேம்மா. அந்த விதத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இன்ன வரைக்கும் செயல்பட்டு இருக்கேம்மா. இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் நிறைய பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு மருத்துவம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உங்களுடைய முதல் பேஷண்ட்டை பற்றின ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் பேஷண்ட் பேர் முருகன்ட்டு ஒருத்தர் வந்தாருமா. அது 60 வருடத்திற்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் இப்போ ரொம்ப வரைக்கும் வந்தார். அவர் பெரிய லெவலில் போயிட்டார். சின்ன மாணவனாக இருந்தார், பெரிய இன்ஜினியர் ஆனார், சீஃப் இன்ஜினியர் ஆனார். அதுக்கப்புறம் அவர் இப்போ மஸ்பி இறந்துட்டுருப்பார். 60 வருடத்துக்கு முந்தினா இறந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போது அவருக்கு 32-34 வயசு ஆயிடுச்சு. நான் பார்க்கும்போது முதல்ல ஒரு அருமையானது. என்னுடைய 60 வருட அனுபவத்தில் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. என்னென்னா, தந்தை பெரியார் கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ணா கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ஜிஆர் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜெயலலிதா கலைஞர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இவர்கள் அனைவரும் விட காமராஜர் கேள்விப்பட்டீங்களா? இவர்கள் அனைவருக்குமே சொற்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன். நீங்கள் நிறைய தலைவர்கள் கூட பயணிச்சிருந்துருக்கீங்க. அப்படி அந்த தலைவர்களோட பேர் சொல்கிறேன், அவங்களுக்கு நீங்கள் மருத்துவம் பார்த்த அனுபவம், அந்த தலைவர்கள் கடைப்பிடிச்ச சில விஷயங்களை பற்றி பகிர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பெரியாருக்கு பார்த்துருக்கீங்க. நான் உண்மையாக அதுக்கு முந்தி நான் அரசியலுக்கு, மதத்திற்கு, ஜாதிக்கு, மொழிக்கு அனைத்துக்கும் அப்பாற்பட்டவன். நான் சொல்லுகின்ற கருத்து அனைத்தும் மனிதர்களாக வாழ வேண்டும். பெரியாரில் கடைசி வரைக்கும் அவர் கொள்கையில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு அற்புதமான தன்னை அறிந்து உலக மக்கள் அனைவரும் சமமாக சமநிலையில் வாழணுன்ட்டு போராடினார். பெண்கள் விடுதலைக்காக பண்ணணுன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் அவர் கடைசி வரைக்கும் உழைச்சிட்டு இருந்தார். ஒரு ஓய்வு எடுக்குன்னு சொன்னால் என் இதயம் நின்றுவிடும் சொற்கலிங்கன்னார். பெரியாருடைய மனைவி மணி அம்மையார், அவங்களே என் அம்மா சம்போதன அம்மாள், 2 பேரும் கிளாஸ்மேட்டுமா. அந்த காலத்தில் வேலூரில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவர் 2 பேரும் ஒன்றா தான் ரிக்ஷாவில் போவாங்க. அதையும் பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம். அடுத்தது அறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவோட சில நேரங்கள் சில முறைகள் தான் பார்க்க வந்தது. அவர் பெரிய கொள்கையாளர். இவங்களாம் என்ன தெரியுமா, தனக்காக வாழவே இல்லாமல் தன் நாடு மக்கள் எப்படி வாழணும்னு நினச்சிட்டு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு மகானாக, அறிஞர்னா பெரிய ஒரு நிறைய படிப்பாளி, தான் படித்து மக்களுக்கு சென்றடையணும்னு சொல்லி போராடி இருந்தவர்.
எஸ் சார். அடுத்து காமராஜர் அவர்கள். காமராஜருடைய அனுபவம் ரொம்ப அருமையான அனுபவமாக. அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நான் தான் பார்த்தேன் அவருக்கெல்லாம். அவர் வந்து அப்போ கூட முதல் நாளே என்கிட்ட பேசுகிறாரு, மக்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருவார். என்னென்ன சிந்தனைகள் மொத்தம் அவர் 3வது 4வது தான் படித்தார். படிப்பு அறிவு கம்மியான அனுபவங்கள் நிறைய உண்டு. தனங்களிடம் எதெல்லாம் கிடைக்கலையோ மக்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னார். கல்வி இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லி மக்களுக்கு சென்றடைய சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கர்ம வீரராக வாழ்ந்தாருமா. இந்த தமிழ்நாட்டில் படிப்புன்னு அறிவுக்கு வித்திட்டவரே காமராஜர். எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர். அடுத்து வந்து நீங்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட. ஆமாம், அவங்கள்ட்ட அவர் அறிவு ரொம்ப அதிகம், ஞாபக சக்தி உண்டு. ஒரு தடவை நான் வந்து கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன். டக்குன்னு கரண்ட் நின்று போச்சு. உடனே அவங்களுக்கு தெரியும், நான் 8வது மாடி கூட நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் நடந்து தான் போவேன். உனக்கு சொக்கலிங்க, நீ வேகமாக போயிடுவேன், என்னால் நடக்க முடியாதுன்னா. உடனே கரண்ட் வந்துடுச்சு. அவங்க அறிவு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமானது உண்டுமா. ஓகே சார். அண்ட் அடுத்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் வந்து ஒரு பெரிய ஒரு ஞானியாகவே நினைப்பேன். ரொம்ப அறிவாளி. அவரும் படித்து ரொம்ப அதிகம் படிக்கலை. ஹைஸ்கூலில் வந்து தானில் ஃபுல்லாக படிக்கலை. பட் ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் படித்து இலக்கியம் படிப்பார், இலக்கணம் படிப்பார், தொல்காப்பியம்லாம் எழுதியிருக்கார், திருவள்ளுவர் உரை. ஸோ அறிவை வந்து தானே படித்து படித்து வளர்த்துக்கொண்டு சதா வந்து அவர் நினச்சிட்டுறது மக்களை நோக்கி தான்மா. மக்கள் எப்படி இருக்கணும், வாழ்க்கையை எப்படி மேன்மைப்படுத்த வேண்டும், அவர் திட்டங்கள் நிறைய வச்சிட்ருக்காருமா. ஓகே சார். அண்ட் அடுத்து தான் ஸ்டாலின் சார் அவங்கள. ஆமாம், அவரும் ஒரு என்னுடைய தம்பி. அவர் சிறு வயதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் இளமையாக ஓடிட்டுருப்பார். அனைவரும் பார்த்திங்கன்னா மக்களை பற்றி நினச்சிட்டு இருந்தாருமா. அவரை பார்த்து அடிக்கடி நான் பொறாமப்படுவேன், உன்ன மாதிரி ஒல்லி ஆகணுமே சொல்லுவேன்னு. ஒரு தடவை கேட்டேன், எல்லோரும் உன்னை ஸ்டாலின் சொல்கிறாங்களே, ஸ்டாலினுக்கு என்ன ஸ்டாலின் கூப்பிட்டா தான் பார்ப்பேன் அப்படின்வார். நான் சிறு வயதுலேருந்து ரொம்ப பழக்கமான ரொம்ப அருமையானவங்க. அவங்கள அடிக்கடி கேட்பேன், எப்படி நீங்களாம் உழைக்கிறீங்க. ஒன்றுன்னு சொன்னால் பாருங்கள், இதில் கோவிட் முடிந்தோன்னே ஜப்பானில் போய் 18,000 பேருக்கு பேசணுமா. பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும். உடனே 2,000 பேர் எழுந்து நின்று என் பேச்சை கேட்க விரும்பலைன்னாங்க. ஏன்னு கேட்டேன், அந்த 2,000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயது ஆகிட்டுது. 100 வயசு வாழ ஏன் அவங்க எல்லாம் 100 வயது கடந்து வாழ்ந்தாங்க தெரியுமா? அவர்கள் அனைவரும் தன் மொழிக்காக வாழ்ந்தார்கள், தன் சமுதாயத்திற்காக வாழ்ந்தார்கள். அதை விட அவர்கள் அனைவருமே வந்து என்ன தெரியுமா, எந்த வேலை பலுவாக நினைக்கவில்லை, செய்கின்ற தொழில் தெய்வமாக நினைத்து கொண்டு மக்களுக்காக they all lived with nature. அவங்க இயற்கையுடன் இயற்கைக்காக இயற்கையில் இணைந்து வாழ்ந்ததால் தான் அவர்கள் அனைவரும் 100 வருடம் நிறைய பேர் வாழறாங்க. இங்கே கேட்குறவங்களாம் இந்த மாதிரி 3 மந்திரங்கள் சொன்னீங்கன்னா வாழ முடியும். ஸோ எவர் ஒருவர் தனக்காக வாழாமல் சமுதாயத்துக்காக வாழும் பொழுது வியாதியே வராத கூட நினைக்கிறோமோ. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே மருத்துவம் பார்த்துருக்கீங்க. இதில் நான் ஒருத்தருடைய பேராக கேட்குறேன், அவங்களுடைய அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மொத்தத்தில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரிகார்ட் கொடுப்பேன். நான் அவங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், ரிகார்ட் பண்ணுவேன். அதில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் அனைவரும் பாருங்கள், அதை விட உங்களுக்கு கிருபானந்த வாரியார் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேதாத்ரி மகரிஷி, இருவரும் எனக்கு உறவினர் வேறு. ஓகே சார். அவர்கள் எல்லாம் என்ன தெரியுமா பார்த்தோன்னா, உயிருள்ளவரை உழைத்து கொண்டிருந்தார்கள். உழைத்து கொண்டு இருக்கும்போது உயிர் பிரிந்ததுமா. ஸோ மனிதன் பிறவியல் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நான் ரிட்டையர் 25 வருஷமாச்சு, இன்னும் நான் சர்வீஸில் இருக்காமல் தான் பேசிகிட்ருக்கேன். ஒருத்தர் எங்கள் மீட்டிங்கில் போனாலும் தெரியுமா, அமெரிக்காவுக்கு இப்போ சமயத்தில் 7 நாடு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த நாடுலாம் ஃபஸ்ட்டு ஒரு மேடையில் கேட்பேன், ஸ்டூடெண்ட்ஸையும் பப்ளிக்காக பார்த்து என் வயசு எவ்வளோன்னு கேட்டால் 55, 58, 60 அங்கே சண்டை போடுவாங்க. நான் 82 சொன்னோன்னா கனடாவில் டொரண்டோவில் ஒரு மாணவி 3rd இயர் எம்டெக், நோ சார் உங்கள் பாஸ்போர்ட் எனக்கு காட்டுங்க சார்ன்றாங்க. ஸோ அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நான் பேச்சில் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ 82 வயதில் 30 வயதாக முடிகின்ற சக்தி அதை டிப்ஸ் மாதிரி கொடுக்க போகிறேன் பேச்சில். அது வந்து குரோனாலஜிக்கல் ஏஜ் நம்ம ஒன்று கூட டச் பண்ண முடியாது. அந்த பயாலாஜிக்கல் ஏஜ்னு ஒன்று ஹார்ட் ஏஜ். நீ மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் வயதை குறைத்து கொண்டே போயிடலாமா. ஸோ அந்த விதத்தில் எனக்கு நான் மகிழ்ச்சி மெயினாக அடைகிறது வந்து உங்களோட பேட்டி காண்டு இதை கேட்கின்ற நேர்கள் பயனடைகிறது மகிழ்ச்சியை கொடுக்குது.
ஸோ அனைத்து மகிழ்ச்சி என் வாழ்க்கை என்ன பண்ண நினச்சேன் தெரியுமா? ஆச்சரியப்படுவோமா? என் பிறவியே ஒரு வரம் என்று நினைத்து ஓகே. என் வாழ்க்கையே நான் தியானத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். நான் போய் உட்காந்து 20 நிமிஷம் மெடிடேஷன்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ வாழ்க்கையை தியானம் ஆக்கிட்டோம்னா தியானம் எதுக்காக பண்ணுற? மகிழ்ச்சியாக இருக்குது தானே. நான் அனைத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது அனைத்தையும் மெடிடேட் பண்ணும்பொழுது தனியாக உட்காந்து பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறோமா. சரிங்க சார். இப்போ நீங்கள் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல இந்த மெடிடேஷன் ஒரு மருத்துவராக வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு சூழலில் தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ நமக்கான ஒரு டைம் எடுக்கிறது அப்படி இருக்கும். முதல் இந்த மெடிடேஷன் பண்ணணும், அந்த தியானம் இதுக்குள்ளே போனது எப்போ சார்? எப்படின்னா, நான் எம்பிபிஎஸ் சேர்ந்தேம்மா. நான் 14 வயசில் எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டேன். அந்த காலத்தில் சேர்ந்த உடனே மெடிசன் புக்கை படிக்கிறேன். அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பது மனம் புரியுதும். இப்போ உயிர் தெய்வம், உடல் நம்ம ஆலயத்தில் இயங்குது. அந்த உயிரையும் உடலையும் தாங்கி பிடிப்பது அவன் மனமந்தம்தான். ஸோ மனதை ஒருத்தர் பார்க்க முடியாது, மனதை ஒருத்தர் தொட முடியாது. அந்த மனம் தாங்கி பிடிப்பதை நேர்மறை மனமாக மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் அதில் ஏற்படுகின்ற ஹார்மோனல் சேஞ்சஸ் உன்னை எளிமையாக்குவது மட்டும் எந்த வியாதியும் வராது, வந்த வியாதிகளும் போயிடுமா. இது முக்கியமாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ மனித இனத்தை கொள்ளுது இல்லைம்மா, இந்த கில்லர் டிசீஸ் சொல்கிறோம்ல. ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக், இரண்டாவது கேன்சர், மூணாவது ஆக்சிடெண்ட், ஃபால்ஸ், சூசைட். இது அனைத்தும் எதிர்மறை எண்ணங்களால் வாழ்க்கை முறையால் வருது. இன்னிலிருந்து சொக்கலிங்க சொல்கிற கருத்தை நேரில் கடைபிடிச்சா இது 3 வியாதிகளையும் 100% வராது தடுக்க முடியும், வந்தவங்களை குணப்படுத்த முடியுமா. ஸோ தாரக மந்திரம் மகிழ்ச்சி மட்டும்தான்மா. சார் நீங்கள் மகிழ்ச்சி, நீங்கள் உங்களுடைய எல்லா வீடியோஸ்லையுமே வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் எண்ணம். ஆனால் எங்களுடைய சுற்றுச்சூழலோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் எங்களை மகிழ்ச்சியாக இருக்க விடல. சரி, நீங்கள் வந்து நான் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அருமையான கேள்வி நீ எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது இதை பாருமா, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. இப்போ பாருங்களேன், பெரிய மீட்டிங் வைக்கிறோம். மீட்டிங்கில் கேட்கும் 1000 பேர் 10,000 பேர். இதில் பிரச்சனை உள்ளவங்களாம் கையை தூக்குன்னு சொல்லுவோமா. முதல்ல சொக்கலிங்க தூக்கிடுவேன், நீயும் தூக்குவேன். யாரெல்லாம் தூக்கலையோ அவர்களெல்லாம் மனிதர்களே இல்லைன்னு சொல்லிடும். மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறக்கின்ற வரை பிரச்சனையற்ற மனிதன் இல்லை. சரி, பிரச்சனைக்காக கவலைப்படுற, கவலைப்பட்டால் பிரச்சனை போயிடுமா? அப்படியே கவலைப்படணும். அதுதான் இந்த ஸ்லைடை பாருங்கம்மா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இது கரெக்டாக சொன்ன ரேவதி. இந்த மகிழ்ச்சியை வந்து ரெட்டுன்னா 0 மகிழ்ச்சி, எல்லோன்னா ஓகே, 10னா ஃபுல் மகிழ்ச்சி. ரேவதி எந்த மகிழ்ச்சியில் இருக்க சொல்லு? நான் ஒரு 5ல் இருக்கு. உலக மக்கள் அனைவரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இது ஒன்று எதுவும் பயமுறுத்த சொல்ல, கடைப்பிடிச்சிட்டா போதும். இந்த மகிழ்ச்சியை 10க்கு கீழே 1 குறைந்தா கூட ஹார்ட் அட்டாக் வந்துடும். நீ பயமுறுத்துன்னு சொல்லிட்டு அதான் நேரில் சொல்கிறேன். இதை பாருமா, பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இல்லை. பிரச்சனை கவலைப்படுவதால் கவலை போவதில்லை. எந்த நம்பர் சொல்கிறியோ அதை வெளியில் இருக்கின்ற நிலைக்கோடை வைத்துக்கொண்டு உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி 10 நீ முடிவு பண்ணல. யூ ஆர் தி ஓனர்ஷிப் ஆஃப் தட் மகிழ்ச்சியாக 10. ஓகே, யூ ஆர் தி ப்ரிப்பரேட்டர். அதே மகிழ்ச்சியை நீ குறைக்கணும்னா சூழ்நிலை உன் மகிழ்ச்சியை வச்சுக்கொள்ள, வாழ்க்கை முறை எல்லாமே எதுனாலும் பண்ணு. 3ல் கூட இரு, 2ல் கூட இரு, 1ல் கூட இரு. ஆனால் உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி 10 முடிவு பண்ணிடு. இன்னைக்கு உன் பிரச்சனை அனைத்தும் கும்பிடுகின்ற தெய்வத்தின் மீது போட்டுடு. போட்டு எந்த தெய்வமாக இருக்கட்டும், கும்பிட தெய்வம் இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ கும்பிடுகின்ற தெய்வத்தின் மீது போட்டு விட்டு நீ சுமக்கக்கூடாது. ஒரு நிமிடம் மௌனமாக தெய்வ சக்தியை உள்ளே வாங்கி, உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி தெய்வ சக்தி 10 ஆயிடலாம்ல. 10 ஆயிட்டின்னா அந்த 10 நிலையிலே தான் உன் பிரச்சனைகளை போக்க வேண்டுமே தவிர பிரச்சனைகள் காலெடுத்து வைத்தால் உங்களை கொன்றுவிடும். ஓகே. ஸோ ஒரே ஒரு வழி, நீ மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும். இப்போ ஒரு கேள்வி ரேவதியை மறுபடியும் கேட்குறேன். இப்போ எந்த மகிழ்ச்சியில் இருக்கம்மா? 10 சார். 10 மாற்றங்கள் இருந்தால் இந்த நொடியில் நீ 100 வருடம் வாழ தயாராகிவிட்டாய். இன்னொரு கேள்வி என்ன கேட்கணும், நீ சொக்கலிங்க எதில் எந்த மகிழ்ச்சியில் இருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் கன்ஃபார்ம் 10 சார். நான் 10ல் இல்லைம்மா, ஏன் சார்? 11ல் இருக்கிறேன். அச்சோ.
ஸோ மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது. ஸோ எல்லையற்ற மகிழ்ச்சியில்தான் விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். சரி சார். ஸோ நீ பிரச்சனைக்காக கவலைப்பட்டு சூழ்நிலை உனக்காக மாறி மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நினச்சதுன்னா நீ ஏமாந்து விடுவான். ஸோ எதிர்பார்ப்பு, ஏமாற்று, ஏக்கன்னா உனக்கு கொண்டுடணுமா? ஸோ எந்த நிலையில் மகிழ்ச்சி உள்ளே இருந்து நீ ஹாப்பியாக இருந்தீங்கன்னா யூ வில் ரேடியேட் ஹாப்பினஸ். சார், அது மகிழ்ச்சியாக இருந்து பண்ணிகிட்டே போயிடலாமே. நீங்கள் இப்போ வந்து நான் 11% வரையும் நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்றீங்க. பட் உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டு காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப துன்பப்பட்டிருப்பீங்க. அந்த நொடி நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க இனிமேல் நான் கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கு? இது பார்த்தீங்கன்னா 11 சொன்னேன்ல, அது கோடிட்டே சொல்லக்கூடாது. அளவற்ற நிலை 11 12 இல்லை. மகிழ்ச்சி என்பது எல்லையற்றதுன்னு சொல்கிறதுக்கு தான் கோடிக்கிட்டு காட்டினே தவிர எல்லையற்ற மகிழ்ச்சிகள் தான் விலைமதிக்க முடியாத உன் உயிரை காப்பாற்ற முடியும். பிரச்சனைகள் அற்ற முடியும். எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது. எனக்கு அந்த காலத்தில் சின்ன வயசுலேருந்து வாட்ச் வாங்க காசு கிடையாது, செருப்பு போடுறதுக்கு காசு கிடையாது, சைக்கிள் தான் வாங்குறதுக்கு காசு கிடையாது. பட் எங்கள் அம்மா உடனே வாங்கினதெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, படிக்காட்டாட போடான்டுவாங்க. அந்த அடித்து ₹1 கொடுக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு வேல்யூ ஆட் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த வேல்யூ ஆட் பண்ணும்பொழுது தான் என்னுடைய சக்தியை உணர முடியும். கேட்டதெல்லாம் இப்போ குழந்தைங்களாம் கேட்கறதெல்லாம் கொடுத்துடாதீங்க. கொடுப்பதற்கு முன்பு ₹1 கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் ஒரே பையனை ஒரே பொண்ணாக இருக்கட்டும், வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்கும்போது தே வில் நோ த ரியாலிட்டி ஆஃப் த லைஃப். அந்த விதத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பேன் எல்லாமே. பட் இது வரைக்கும் அந்த கஷ்டங்கள் கூட நான் உண்மையாக மனதளவில் மன வருத்தத்தை பல வாழ்க்கையுடைய எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி சிறு வயதிலிருந்து எங்கள் அப்பா அம்மா வளர்த்த முறை, நான் சொசைட்டியில் நான் வாழ்ந்த முறை அனைத்திலும் மகிழ்ச்சி தான் கண்டேன் தவிர உயிர் உள்ள வரை உயிருக்கு மதிப்பே இல்லைல்ல. அந்த மதிப்பில்லாத உயிரை வைத்திருக்கும்போது ஏன் மகிழ்ச்சி இழக்கிற? மகிழ்ச்சியை இழக்கும்போது உன்னை இழந்துடுறிய. உன்னை இழந்து அடையிறதுக்கு தான் இருக்குதா உலகத்தில்? அந்த மனதில் வைத்துக்கொண்டு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும்னா, இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவராக இருந்து ஒரு மாத்திரை கூட எடுத்துக்கல அப்படின்றீங்களே, அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் அது எப்படி தெரியுமாம்மா? மருந்துகள் நிறைய சாப்பிட்றாங்களே எல்லாம், இப்போ மகிழ்ச்சியாக இருக்க வியாதியே வராது. ஓகே. எந்த வலி வருதுன்னு வச்சுக்கோமா, தலைவலியோ மூட்டு வலியோ, அந்த வலின்னு ஒன்று வரும்பொழுது உடனே மாத்திரை சாப்பிடக்கூடாது. அந்த உறுப்பு உனக்கு கிரைவ் பண்ணி என்னை அட்டென்ஷன் கொடுன்னு காட்டுது. அதில் வந்து நான் வந்து சில ரகசியங்கள் சொல்கிறேன், எதுக்காக மருந்தே இல்லாதபடி. இப்போ சொல்லிட்டோமாம்மா, இது பாருமா, இதுதான் வாழ்க்கைம்மா. இந்த கோடு வாழ்க்கை எனும் கோடு உன் கையில் தன்னம்பிக்கையில் நம்பிக்கையில் மூட நம்பிக்கையற்று வாழணும். சரி, எப்படி சொக்கலிங்க மகிழ்ச்சியாக மாத்திரையே சாப்பிடலன்னு சொன்னால், இந்த உயிர் வந்து உடலில் தான் இயங்குது. உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் இயங்க போகின்றது. அதுக்கு 3 ஊக்கள் சொன்னம்மா. நீ 3 ஊக்கள் நீயே சொல்றியா? 3 கூடயே சொல்றியா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 60 வருடமாக 3 மந்திரமாக சொல்லிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? கூடயே சொல்லணும். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரத்துக்கு ஒரு பைசா செலவழிக்கணுமா? இல்லை சார். இந்த 3 மந்திரங்களை வைத்துக்கொண்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருக்குது கருவறையிலும் கல்லறையிலும் தான் அமைதியாக இருக்கிறான். நான் சொல்கிறேன், வாழ்க்கை எனும் கோட்டில் அமைதியுடன் இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால், உன்னித்து பாருங்கள், இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போகலாம். அது கூட்டும் பொழுது மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது எந்த வேலையும் வராது, மருந்தே தேவையில்லையே. அதனால் வந்து அனைவரும் சாப்பிட்ற மாதிரி நிறுத்திடாதீங்க. நான் சொல்லுகின்ற கருத்தை கடைப்பிடித்து உள்வாங்கி கடைப்பிடிக்க ஆரம்பிச்சு உங்கள் வியாதிக்குடைய எல்லாம் மாறி 20 மாத்திரை சாப்பிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக 1 மாத்திரை சாப்பிட்டு மாத்திரையே இல்லாத கூட வாழ்க்கை நிலைக்கு கொண்டு வர முடியும். இந்த 3 மந்திரங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணுமா? சார், அடுத்துதான் வந்து நம்மளோட இதயம் எப்படி வந்து செயல்படுது, சரி, நம்மளுடைய ஹார்ட் பீட் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ முக்கியம். சரி, அதுக்கு முந்தி ஒரு கேள்விமா, உன்னையே கேட்குறேன், உங்கள் கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறேம்மா. எத்தனை இதயம் இருக்குதுமா? ஒரு ஹார்ட்.
எல்லாரும் ஒரு இதயம் சொல்கிறீங்கல்லம்மா, அது நீ சொல்லுகின்ற இந்த இதயம்மா, இது இதய மாடல். இது புரிஞ்சுங்க. இந்த இதயம் வந்து கை அளவு, மூடிய கையோ ஆப்பிள் மாதிரி இருக்கும். அது வெயிட்டு முன்னே இருக்கிறேன். அது மார்பில் வந்து இடது பக்கத்தில் சாய்வாக இருக்குதுமா மெயின். ஓகே, இது வந்து இந்த இதயம் மோஸ்ட் பவர்ஃபுல் மஸ்குலர் பம்ப். 72 முறை ஒரு நிமிடத்திற்கு, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை, வாழ்கின்ற 70, 80, 100, 110 இடைவிடாமல் துடிக்கின்ற காத்து கொண்டு இதயம். நீ ஒன்று தானே சொன்ன, உண்மையில் 3 இதயம் இருக்குதும்மா, ஆச்சரியப்படுவீங்க. இதை பாருங்கம்மா, இதை பார்த்தீங்கன்னா இந்த கெண்டைக்கால் தசைகள் சொல்கிறேன்லம்மா, நீ சொல்கிற இதயம் இதை வச்சிங்க. இந்த கெண்டைக்கால் தசைகள் லெஃப்ட் ரைட் லெக் காஃப் மசில், லெஃப்ட் காஃப் மசில், புரியுதாம்மா? பார்த்தா தெரியுதுல்ல? இந்த 2 கெண்டைக்கால் தசைகளும் பெரிஃபரல் ஹார்ட்டுன்னு பேர். அந்த பெரிஃபரல் ஹார்ட்டை இயக்கினால்தான் அந்த கீழே இருக்கிற ரத்தம் காலில் பம்ப் பண்ணி மேலேக்கு போகும். படுத்தோடனே ஆட்டோமேட்டிக் கிராவிட்டியில் போயிடும். ஸோ ஹியூமன் பீயிங் நடக்கணும், நீந்தணும், ஓடணும், ஏதாவது ஒன்று கைனட்டிக்காக இருக்கும் பொழுது இந்த இதயம் 100 வருடம் கடந்து இயங்க முடியும். ஸோ ஹியூமன் பீயிங் மென்ட் டு பி கைனட்டிக், ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அதனால தான் ஒவ்வொருவருக்கும் 3 இதயங்கள். சென்ட்ரல் இதயம் நீ சொல்கிறது, பெரிஃபரல் இதயம் 2 நம்ம வச்சு மனசில் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அதை இயக்கிட்டே இருக்கணுமா. நான் டெய்லி குறைஞ்ச 2 மணி நேரம் வாக்கிங் போவேன். ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இப்போது நான் இதயத்துறையில் பேராசராக இருக்கேன். 9 மாடிமா. இந்த 9 மாடி சிலது சொக்கலிங்க ஒரு முறை கூட லிஃப்ட்டை பயன்படுத்தி கிடையாது. படிக்கிட்டு தான் ஏறி போவேன். உடனே நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் போகாயிடாது தயவுசெய்து. புதுசாக லிஃப்ட்டில் வந்தேன், சாஸ்திரம் லிஃப்ட்டில் வாங்கலான்னு. ஏன் தொந்தரவு பண்ணுறேன்னா, லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. ஸோ மேலே போகக்கூடாது என்பது தான் உடற்பயிற்சி, உணவு, அந்த இதெல்லாம் வச்சுக்கணும். கரெக்டாக 3 வச்சுக்கணும். உணர்வுகள் முக்கியமாக. அடுத்ததான் வந்து இப்போ நம்மளுடைய ஹார்ட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்? சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடு பார்க்குறீங்க, இது ரீசஸ் மங்கிக்கு RH ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் 2 குரூப்புமா. இன்ன வரைக்கும் அதுக்கு அதான். நம்ம குரூப் வந்து ABO RH ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரீசஸ் மங்கிலேருந்து வந்ததுனால நான் எவல்யூஷனல் கிரியேஷனை பற்றி போகலை. 60 லட்சம் வருடங்களுக்கு முன்னே தோன்றிய மனிதன் முதல்ல அப்போ லட்சம் வருடங்களை கடைசியாக சேர்ந்து கொண்ட பிளட் குரூப் தான் O ப்ளஸ் அண்ட் மைனஸ். இப்போ ரேவதிக்கிட்ட ஒரு கேள்வி, இதை 4 குரூப்பில் ஏதாவது குரூப் நீ சூஸ் பண்ணலான்னு சொன்னால் எந்த பிளட் குரூப்பை சூஸ் பண்ணுவேன்? ஏன்றுவேன். நிறைய பேர் O குரூப் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமாம்மா? யூனிவர்சல் டோனர்னுவாங்க. இது உன் குரூப்புன்னு நினைப்பேன். நீ எந்த குரூப்பாக இருக்கட்டும், அனைவரும் பி பாசிட்டிவாக மாற வேண்டும். பி பாசிட்டிவ் என்ன அர்த்தம்? மன அளவில் பி பாசிட்டிவாக மாறிடணும்னு சொல்கிறேம்மா. சரி, இப்போ வந்து உங்கள் கேள்விக்கு வரேன். இப்போ வந்து கேள்வி மறுபடியும் கேளுங்க நேயர்களுக்காக. நம்ம ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது ஆமாம், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாரடைப்புன்னு சொல்கிறேன். நம்ம உயிர்கொல்லி நோய் நம்பர் 1 மாரடைப்பு. மார்பில் அடைப்பு மாதிரி இருக்கிறது மாரடைப்புன்னு தமிழில் வச்சாங்க. அது வந்தோடனே என்ன ஆக தெரியுமாம்மா, இந்த ஷோல்டருக்கு பரவும். லெஃப்ட்டுக்கு தான் மட்டும் இல்லை, ரைட்டு கூட பரவலாம், கைக்கு பரவலாம், சுண்டு விரல் கூட பழகலாம். அந்த சமயத்தில் வயிற்றில் வந்து எரிச்சல் மாதிரி வரும், முதுகு வலி வரும், பின்னால் கழுத்துக்கு போகும். அனைவரும் இது வந்து கேஸ் ட்ரபிளோ, சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸோ, ஆர்த்ரைட்டிஸோ நினச்சி வாயுவோ நினச்சி ஏமாந்துடக்கூடாது. எந்த வலி புதிதாக தோன்றுகின்றதோ அந்த சமயத்தில் வேர்க்கும், படபடப்போம், சோர்வாயிடுவாங்க, மயக்கமாக வந்தால் உடனே டாக்டர்கிட்ட தான் போகணும். நீங்களே வந்து வெஹிக்கிள் ஓட்டி டாக்டர்கிட்டலாம் போகக்கூடாது. 108ன்றது நம்ம இந்தியாவுடைய கோட் நம்பர் ஆம்புலன்ஸ். 15 மினிட்ஸில் போயிட்டாங்கன்னா 1 ஹவர், ஃபஸ்ட்டு 1 ஹவர் கோல்டன் ஹவர். போகும்பொழுது ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பித்து அவங்களை காப்பாற்றிருக்க முடியுமா. ஸோ அறிகுறி வந்து இதெல்லாம் வரும். சில பேர் 80 வயது ஆகிடுச்சு, 70 வயது ஆகிடுச்சு, சர்க்கரை வியாதி இருக்குது, ட்ரிங்க்ஸு போடுறாங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்றாங்க, டயபெட்டிஸ் இருக்குது, அவங்க சர்க்கரை வழியே தெரியாது. அவங்களுக்கு சைலண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஈஸி எடுத்து செக்கப் பண்ணாலே கண்டுபிடிக்க முடியாது. பட் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு கட்டாயம் காப்பாற்றிட முடியுமா. ஓகே சார், இப்போது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் இதே பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது ஆண்களுக்கு வேறு மாதிரியும் பெண்களுக்கு வேறு மாதிரியும் இருக்குமா?
நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கேள்வி. நான் ஆரம்பிக்கலாம் 60 வருஷத்துக்கு முந்தி. அப்போல்லாம் மாதவிடாய் பெண்களுக்கு இருக்கிற வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வராதுமா. ஓகே சார். 45 50 வயசுக்கு அப்புறம் 2 பேருக்கு ஈக்குவலாக வரும். 10 ஆம்பளைக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு தான் வரும் 40 45 வயசில். இப்போ சமீபத்தில் பார்க்குறேன் அந்த 70 60 50 40 குறைஞ்சி 30 ஆகி 20 வயதுலேருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் ஈக்குவலாக ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் முதல்ல மாதவிடாய் இருக்கும்போது பெண்களுக்கு வரதில்லைன்னா ஈஸ்ட்ரின் என்ற ஹார்மோன் வந்து இரத்த குழாய் அடைப்பை தடுக்கின்ற சக்தி உண்டுமா. ஓகே சார். இப்போ பெண்கள் என்ன பண்ண ஆண்களை மாதிரி சம்பாதிக்கிறாங்க, படிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, எல்லாம் ஆகும்பொழுது அந்த ஈஸ்ட்ரின் தன்மை இழந்துடுது. அட்ரினலின் ஹார்மோனை கூட்டுறாங்க, உடனே அது வந்து ஹார்ட் ட்ரபிள் வருது. இப்போ உங்களுக்கு சொல்லும்போது ஒன்று புரிகிற மாதிரி சொல்லிடுறேன், எவரும் பயமுறுத்தலை. இதுதான் இதய இரத்த குழாய். இதய இரத்த குழாய் 2மா, ரைட் குறைன்னு லெஃப்ட். இது வந்து ஒன்லி 2 மில்லிமீட்டர். இந்த இதய இரத்த குழாயில் வந்து ரத்தம் போகுது, அப்போ தான் இதயத்துக்கு சப்ளை பண்ணோம். அந்த இதய இரத்த குழாய் போகும்போது என்ன ஆகுதுன்னா அதில் குளுக்கோஸ் ஆக்சிஜன் முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கணும். அந்த கொலஸ்ட்ரால் உன் ரத்தத்தில் இல்லை என்றால் இதயம் மூளை எல்லாம் அடுத்த நொடி இறந்துடும். ஸோ கொலஸ்ட்ரால் என்பது ரத்தத்தில் இருக்கின்றவரை உன்னை காப்பாற்றும். நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றது ரத்தத்திலிருந்து 100 வயது கடந்த. எப்போ நீ மகிழ்ச்சி இழக்கிறியோ என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் குறைஞ்சி அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கும் பொழுது கவனிங்க ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த குழாயில் படியுதுமா. அந்த வெள்ளையாக இரத்த குழாயில் படிவதற்கு காரணம் 100க்கு 100 நீ மகிழ்ச்சி இழப்பதால். நீ மகிழ்ச்சி வந்தால் படியே படியாது. ஸோ மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது படியுது. சரி, அப்போ ஏன் 20 30 வயதில் இறந்துறாங்கன்னு சொன்னேன்லம்மா, அது இந்தியாவில் தான் மேக்ஸிமம். அதுவும் 1 ஹவரில் வந்து இந்தியாவில் மாத்திரம் 90 பேர் இறக்குறாங்க, ஆண்கள் பெண்கள். அது காரணம் என்ன தெரியுமாம்மா, இரத்த குழாய் அடைப்படுவதற்கு குறைந்தது 20-25 வருடம் ஆகும். அப்போ எதுக்கு இப்போ ஜிம்மில் போகிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, வேலை செய்யும் பொழுது எப்பொழுது நீ ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறியோ இது உன்னிப்பாக கவனிங்க. அந்த இரத்த குழாயில் இருக்கின்ற வேக்ஸ் மாதிரி சிகப்பாக இருக்குல்லம்மா, அப்படி ஸ்மூத்தாக இருந்தால் ரத்தம் போகும். ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது அந்த இரத்த குழாயில் சின்ன கீறல் விழும். கீறல் விழுந்தவுடன் இதை கவனிங்கம்மா, அடுத்த நிமிடம் அந்த ரத்தம் உறைந்து விடும். அந்த ரத்தம் உறையும் பொழுது டக்குன்னு கட்டான உடனே சடன் கார்டியாக் டெத் அதனால தான் வருது. ஸோ நீ மகிழ்ச்சியாக இருந்தால் ரத்தம் படியாது, கொலஸ்ட்ரால் படியாது. மகிழ்ச்சியாக இருந்தால் கீறல் விழாது, மகிழ்ச்சியாக இருந்தால் ரத்தம் உறையாது. ஸோ அனைத்தும் மகிழ்ச்சியிலே போய் முடியுதுமா. புரிஞ்சிச்சாம்மா? ஸோ இதுதான் இளைஞர்கள் காரணமா. அண்டு அடுத்ததான் இப்போ நான் உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேட்க சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்டண்ட்டு வச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப படப்படப்பாக இருக்குது, பயம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு, என்னால் நார்மலாக இருக்க முடியல. ஆனால் நான் உணவு வயசு வந்து நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன், காலையில் கஞ்சி தான் குடிப்பேன், ரொம்ப நார்மலாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து கோடிக்கணக்கான நேயர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் இதான் கேட்குறாங்கம்மா. நீ வந்து பைபாஸ் சரியோ ஸ்டென்ட்டோ வச்சுக்கிட்டிங்கன்னா அது பூர்ணம் குணம் அடைஞ்சு நினச்சிக்கூடாது. ஹார்ட் அட்டாக்ன்றது ஹார்ட் நம்மை அட்டாக் பண்ணுவதில்லை, நாம் தான் அதை அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு தெரியணும். இந்த ஸ்டென்ட்டில் போட்ட பிறகும் நீ வந்து பயந்துட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பயம் என்ற உணர்வு உன்னை கொண்டு விடும். பயப்படும் பொழுது டென்ஷனாக அட்ரினலின் கூடுது, மறுபடியும் வந்து அந்த ஸ்டென்ட்டுக்கு மேலே கீழே பிளாக் வர தடுக்காது இல்லைம்மா. ஸோ எந்த வியாதிக்கு வைத்தியம் பண்ணாலும் கோடான கோடி செலவழித்தாலும் அனைத்தும் டெம்பரரி நினைத்து அந்த கேட்ட கேள்வி கேட்ட ஒரு உங்கள் ஃப்ரெண்டும் இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடிச்சோம் வச்சுங்க, 55 வயசில் பண்ணியிருக்காங்க வச்சுங்க, அவரும் 100 வருடம் வாழ முடியும். ஸோ இது முக்கியமாக ஒன்றுன்னு சொல்லி நேயர்களுக்கு புரிகிற மாதிரி, எவருக்காவது இப்பொழுது 95 பங்கு அடைப்புறது வச்சு கேட்குற நேரம் யாருக்காவது இன்றையிலிருந்து 1 வருடம் நான் 3 மந்திரங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சா அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து 1 வருடத்தில் 0 ஆகிடும். ஸோ 100 பேஷண்ட் என்கிட்ட வராங்க, 90 பேருக்கு மெடிசன்லேயும் சரிப்படுத்திடுவேன். 10% அவங்களுக்கு ஸ்டென்ட்டு நான் போடுவேன். ஏன்னா 1 வருடத்தில் வந்து குறையறதுக்குள்ள உயிரிழக்க வாய்ப்புன்னா
அவனுக்கு போட்டு தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படுவாங்கம்மா, உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஜெனட்டிக்காக அந்த வியாதி வருதுன்னு வச்சுக்க, ரத்த கொதிப்பு, நம்ம சுகரு, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஸ்ட்ரோக் அனைத்தும் ஜீன் வழியாக கூட வரும். பட் நான் சொல்லுகின்ற 3 மந்திரங்கள் வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தால் அந்த ஜீனே 9 வருடத்தில் அந்த ஜீன் சக்தியை இழந்துவிடும். இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டின்னு பேர். அப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இது அனைத்தும் நம்ம வந்து கடைப்பிடிச்சா போக முடியுமா? ஓகே சார். அண்டு அடுத்து வந்து உணவு பழக்க வழக்கம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு நார்மலான எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லாத ஒருத்தவங்க வந்து என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா அதை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும்? இப்போ ஒருத்தவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும், என்ன உணவுகள்? ரொம்ப அருமையான கேள்விமா. ஜென்ரலாக வந்து நம்ம வந்து ஒரு தட்டுன்னு வச்சுங்க, சாப்பாடு தட்டு. அது வந்து அரை தட்டு வந்து பாதி தட்டு காய்கறி பழங்களை வச்சுக்கணும். கால் தட்டு வந்து கார்போஹைட்ரேட் அரிசி கோதுமை, கால் தட்டு ப்ரோட்டீன் வெஜிடபிளோ நான் வெஜிடபிளோ எதுனாலும் சாப்பிட்லாம். முக்கியமாக தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் மினிமம் குடிக்கணும். இந்தியாவில் வேணுமோ 4 லிட்டர் கூட குடிக்கணும். உப்பு வந்து 3 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஆயில் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். அதான் அடிக்கடி சொன்னேன், ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். இந்த உணவு முறை சொல்லும்போது முக்கியமாக என்ன சொல்கிறோமா, அரை வயிறுக்கு மேலே சாப்பிடாதீங்க எப்பொழுதுமே. கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காலியாக இருக்கணும். வயிறு காலியாக இருக்கும்பொழுது எழுந்திருக்கும் பொழுது உங்கள் ஆயில் கூடுமா. ஸோ வயிறு காலியாக இருக்கும்பொழுது நீங்கள் மெடிடேஷனே போயிடுவீங்க. ஸோ இப்போல்லாம் நச்சுல 3 வேளைக்கு சாப்பிட்றேன். 40 வயசு ஆயிடுச்சுன்னா 2 வேளை சாப்பிட்டா போதும். நான் பல வருடமாக 2 வேளை தான் சாப்பிட்றேன். அது முக்கியமாக என்ன பண்ணுமா, இரவு தூங்குவதற்கு முன்பு குறைந்தது 3 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிட்றணும். 7 மணிக்கு சாப்பிட்டா 10 மணிக்கு தூங்கலாம். அது சாப்பிட்ட உடனே சப்போஸ் 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உடனே தூங்குனீங்க வச்சுங்க, தூங்குறதுக்கு முந்தி வயிற்றில் சாப்பிட்டு ஜீரணமாகி போயிட்டுனா தான் உங்களுக்கு நல்லது, இதயத்துக்கு கெடுதல். அதான் மார்னிங் உணவு நல்லா சாப்பிட்லாம், மதியம் கம்மி, இரவு மிக மிக குறைவாக சாப்பிடணும். அப்படி இருந்துட்டா ஒன்றுமே பிரச்சனை வராது. குறிப்பாக வந்து இந்த உணவுகள் எல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுமாம்மா, எந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியனில் சாப்பிட்லாம், ஒயிட்டாவது எக்கு சாப்பிட்லாம், முட்டை எப்பயாவது ஒன்று சாப்பிடலாம். கொலஸ்ட்ரால் இருந்தால் முட்டை எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு முட்டையிலும் 300 கிராம் இருக்குதுமா, 300 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால். அது தவிர்க்கணும். அதை விட நீங்கள் வந்து மீட்டு மட்டன் பிரியாணிலாம் சாப்பிட்லாம், ஆனால் அளவு கம்மியாக சாப்பிடணும். எப்பொழுதுமே எது சாப்பிட்டாலும் குறைவாக சாப்பிடுங்க. அது முக்கியமாக என்ன பண்ணுங்க, எந்த எண்ணெய் பாருங்களேன், எந்த எண்ணெயெல்லாம் குக்கிங் ஆயில் வெளியில் வச்சு உரையதோ, தேங்காய் எண்ணெய், நெய், வெண்ணெயெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு போய் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா நல்லெண்ணெய், எள்ளு எடுக்கிற எண்ணெய் உண்மையாக நல்ல எண்ணெய், இது வெரி குட். அதை விட வந்து அரிசி தவிட்டிலேருந்து எடுக்கிற எண்ணெய் ரைஸ் பிரான் ஆயில் இஸ் வெரி குட். ஆலிவ் ஆயில், சூரியகாந்தி, சன்ஃப்ளவர் இதெல்லாமே யூஸ் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் கூடாது. கூடின கொலஸ்ட்ரால் குறைக்கிற சக்தி. வெங்காயம் பூண்டு நல்லது மாதிரி கிளாட் வராது, எப்படி பார்த்துக்கோ, கொலஸ்ட்ராலும் குறைக்கிறது. உணவு முறைகள் வந்து எப்போயும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றோம், அதான் அடிக்கடி சொல்லுவேன். ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டீங்க வச்சுங்க, அது கலோரிஸ் அதிகமாக இருக்குதில்ல, நீ 3 கிலோமீட்டர் நீ ஜாக் பண்ணணும். ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டா 2 கிலோமீட்டர் வேகமாக ஓடணும். அப்படி இல்லைன்னா அதிகம் சாப்பிட்டு இருந்தால் எந்த உணவும் நீ பயன்படுத்தவில்லை என்றால் அது உங்கள் கல்லீரல் கொலஸ்ட்ராலாக மாற்றி ஃபேட்டாக மாற்றி உடம்புல சேர்த்துரும், ரிசர்வ் மாதிரி வச்சுக்குவோம். ஸோ குடிக்கின்ற தண்ணீர், சுவாசிக்கின்ற காற்றை தவிர அனைத்துமே கார்போஹைட்ரேட்டோ ப்ரோட்டீனோ ஃபேட்டோ லிவர் மாற்றிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு டைம் கொடுத்து அது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த சுகர், ஒயிட் சுகர் அப்படிங்கிறது நம்ம ஹார்ட்டுக்கு எவ்வளோ கெடுதி? ஆமாம், ஒயிட்டுன்னு பாருங்களேன், கட்டாயமாக சுகர் வந்து என்ன தெரியுமா, ஏன் நம்ம எல்லாமே வந்து அரிசி கோதுமை பழக்கமானது, அந்த ஸ்டார்ச்சில் இந்த சுகர் எனர்ஜி ஈஸியான சுகர்ணும், எனர்ஜி ஈஸி எனர்ஜி வந்து நம்ம நாடி போகிறோம். இந்த சுகர் கூடி அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு வேண்டிய அளவு வேலை செய்யலை, டென்ஷன் ஆச்சு, பரம்பரையாக இருக்கலாம், சர்க்கரை வியாதியும் வந்துடும். அந்த டயபெட்டிஸ் ரெசிஸ்டன்ட் சுகர் வந்துடுச்சுன்னா, சுகர் வியாதி இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதே தெரியாது. அதை விட முக்கியம், சுகர்னு ஒன்று சேரும் பொழுது ப்ரெஷர் கூடிடும், கொலஸ்ட்ரால் கூடிடும்,
ரத்த தசைகளை கூட அஃபெக்ட் பண்ணிடுமா. டயபெட்டிஸ், கார்டியோமயோபதி அனைத்தும் நீங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சரிங்க சார். அண்ட் சால்ட் அப்படிங்கிற ஆமாம், சால்ட்டு கூட 3 கிராம் மேலே. சால்ட் எப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக டேபிள் சால்ட் போடுறது அவாய்ட் பண்ணணும். சால்ட்டு சாப்பிட சாப்பிட என்ன ஆகுன்னா அந்த அளவுக்கு வாட்டரை வந்து ரீட்டைன் பண்ணிடும் சோடியம். அந்த சோடியமை ரீட்டைன் பண்ணும்போது அவனுக்கு ப்ரெஷர் கூடிடும், ஓகே, ஹார்ட்டு பெருசாகிடும். சால்ட் அதிகமாக சாப்பிட்டா ஃபெயிலியர்லாம் வந்துடும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வந்து சால்ட் ரொம்ப தவிர்க்கணும். ஜென்ரலாகவே சால்ட்டை வந்து பாதி ஆக்கிடுங்க. ஊறுகாய் சாப்பிட சும்மா லேசாக ஊறுகாய் சாப்பிட்றத தவிர்க்கணும். ஒரு நாளைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக 3 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது சால்ட். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் நீங்கள் நல்லா குடிக்கலாம். ஹார்ட் ஃபெயிலியரோ கிட்னி ஃபெயிலியரோ கூட வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அவங்க தண்ணி ரொம்ப சாப்பிடக்கூடாது. 1 லிட்டர் கம்மியாக சாப்பிட்டு மருந்தெல்லாம் மாற்றி சாப்பிட்டு நல்லா பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் ஆலோசனை வேறு செய்யலாம். சார். அண்ட் அடுத்ததாக எல்லாருக்கும் இருக்க ஒரு காமனான டவுட் என்னென்னா, நம்மளுடைய ஹார்ட் பிரச்சனைக்கு யாருக்கு எந்த சிகிச்சை செய்யணும் அப்படின்னு. ஸோ இந்த ஆஞ்சியோபிளாஸ்டியா அப்படின்னா என்ன, ஸ்டண்ட் வைக்கிறது அப்படின்னா என்ன, அண்ட் பைபாஸ் சர்ஜரி இது யாருக்கு தேவைப்படும்? இது ரொம்ப அருமையான கேள்விமா. ஒரு கார்டியாலஜிஸ்ட் மாதிரி கேட்குறேன். இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு 3 ரத்த குழாய் அடைப்பு வருது, 4 ரத்த குழாய் வருது. எவ்வளவு அடைப்பு இருந்தாலும் அசஸ் பண்ணுவேன். அந்த 3 மந்திரங்கள் கொடுத்து மருந்து கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க முடிவு பண்ணோன்னா 1 வருஷத்தை கரைச்சிடலாம். பட் ஆனால் சில பேஷண்ட்டுகளுக்கு 10% முடியாதுன்னா அவங்களுக்கு ஸ்டென்ட்டு போடுவேன். இப்போ ஸ்டென்ட்டு ஒரு ஸ்டென்ட்டில் 2 3 5 ஸ்டென்ட் 6 ஸ்டென்ட்டு கூட போடலாம். இப்போ வர ஸ்டென்ட்டில் 40 வருஷம் கூட வேலை செய்யும். பைபாஸ் சர்ஜரி விட பல மடங்கு ஸ்டென்ட்டுடைய பெனிஃபிட்மா. சப்போஸ் மண்டே அட்மிட் பண்ண வச்சுங்க, மயக்க மருந்து கிடையாது, கத்தி நைஃப் கிடையாது, ஸ்மால் கத்திட்டில் ஸ்டென்ட்டு போட்டு அந்த நார்மல் அடைப்பு இருக்கிற சேனலை ஓப்பன் பண்ணிடுவோம். பைபாஸ்லேருந்து இந்த அடைப்புக்கு வெளியில் தான் கிராஃப்ட் பண்ணுறோம். பட் அதை விட பல மடங்கு பெனிஃபிட் வந்து ஸ்டென்ட்டிங்மா. சப்போஸ் ஒருத்தருக்கு வேல்வு ரீப்ளேஸ் பண்ணணும், வேல்வு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போ ரெண்டுமே ஒன்றா செய்கிறோம்னா வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பைபாஸ் சர்ஜரி பண்ணிடலாம். வேல்வில் நல்லா இருக்குதுன்னா இப்போ எந்த கேஸுக்கும் ஸ்டென்ட்டு போகிற மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் அருமையாக வந்துடுச்சுமா. சரி சார். அண்ட் இந்த பைபாஸ் சர்ஜரி அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு பயம் இருக்குது. பைபாஸ் இப்போ வந்து கார்டியாக் பைபாஸ் சர்ஜரி வந்து ரொம்ப பெருசு விஷயமே கிடையாது. ஹெர்னியா ஹைட்ரசைட் பண்ணாமல் ரொம்ப டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு. அதில் இறப்பின் சதவீதம் லெஸ் தென் 1% தான். பட் ஆனால் அதுக்கு வந்து ஹீல் ஆகிறதுல குறைஞ்சது வந்து ஒரு 3 weeks to 4 weeks. அப்புறம் கொஞ்சமாக ரீஹாபிலேட் பண்ணிக்கணும். அந்த அடைப்பு இருக்குதுன்னு வச்சுங்கம்மா, இப்போ அடைப்பை தாண்டி தான் அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அடைப்பு இருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த அடைப்பே நாங்கள் வந்து ஒரு ஸ்டென்ட்டு போட்டு எடுத்துருவோம். ஆனால் பைபாஸ் அந்த அடைப்பை சுற்றி ஒரு கிராஃப்ட் போடுவோம். அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது வந்து காலிலேருந்து வெயின்ஸ் எடுக்கலாம், இல்லாட்டா கையில் இருக்க ஆர்டிஎஸ் எடுக்கலாம். அப்படின்னா இதயத்து எலும்பு இதில் செஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆர்டிரியல் கிராஃப்டை பண்ணலாம். ஸோ வீனஸ் கிராஃப்டை விட ஆர்டிரியல் பைபாஸ் கிராஃப்ட் பண்ணால் இன்னும் லாஞ்சிவிட்டி அதிகமாக இருப்போம். பட் இப்போல்லாம் எந்த அடைப்பு வந்தாலும் பைபாஸ் சர்ஜரியே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத நிலைக்கு வந்தாச்சுமா. எல்லாமே ஃபிசிஷியன் தான் உலக அளவில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய இந்த ஜிம் பண்ணுறவங்க, ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து சடனாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து உடனடியாக மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இது எதனால் நடக்குது சார்? நான் சொன்னேன் நம்ம முதல்ல, இப்போ ஜிம் பண்ணுறாங்க, ரூபா கட்டுறாங்க, 6 to 7 o'clock 1 hour, 6 o'clock போகிறாங்க, உடனே ஃபோன் வரும். ஃபோன் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. இதை ஒர்க்கு மனசில் வச்சுட்டு இருக்கும்பொழுது அந்த ஜிம் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் இறக்கிறதுக்கு காரணம் ஓவராக எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது. உடல் சக்திக்கு ஏற்றாறு பண்ணணும். ஓவராக பண்ணும்பொழுது பாருங்கள், முதல்ல சொன்னது ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கம்மா. அந்த ரெட்டாக இதில் வேக்ஸ் மாதிரி அது கிராக்காக கீரல் விழும். ஸ்ட்ரெஸ் அதில் ஸ்மோக் பண்ண உடனே ஈஸியாக வந்துடும். ஆன உடனே இந்த இடத்துல ரத்தம் கிளாட் ஆகும். ஸோ 2 நிமிடத்தில் சடன் கார்டியாக் டெத் இஸ் பிகாஸ் ஆஃப் கொரோனரி கிளாட்டிங் ஆர் த்ராம்போசிஸ். இதுதான் முக்கியமான காரணம். நம்ம என்ன பண்ணோம், நிறைய பேர் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது எது தெரியும், பாடி பில்ட் பண்ணணும், எங்காயின்னும், சுகரை குறைக்கணும், அந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸசைஸ் மஸ்ட் பி டன் ஆஸ் எக்ஸசைஸ். அதுலேருந்து மகிழ்ச்சி மட்டும் வரணும். என்டார்ஃபின் சுரக்கணுமே, அட்ரினல் சுரந்த கீரல் விழுந்துடும் இல்லைம்மா. அதுதான் மெயின் காரணமா.
ஸோ உங்களுடைய ஒரு நாள் ரொட்டீன் எப்படி இருக்கும் சார் இப்போ? நீங்கள் உங்களை நான் எப்படி நீ சொன்ன ஆச்சரியப்படுவேன். இரவு 1 மணியோ பகல் 1 மணியோ வித்தியாசம் இல்லாமல் சொக்கலிங் இந்த வரை உழைத்து கொண்டிருக்கேன். ஓகே சார். இப்போ சாப்பிட்டுட்டு இருப்பேன், சினிமா பார்த்துட்டு இருப்பேன், ஃபோன் வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு பேஷண்ட் பார்க்குறது தான் இது வரைக்கும் போயிட்டுருப்பேன். நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க, 7 மணிக்கு பார்க்கலன்னா உயிரோட இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நான் வந்ததுக்கு காரணம் செய்கின்ற தொழிலை தெய்வமாக வைத்துக்கொள். பணம் சம்பாதிக்கணும், அதை பற்றி வேண்டிய அளவுக்கு மேலேயே இருக்கலாம். செய்கின்ற தொழிலை தெய்வமாக வைத்து என்னால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் என்ற உணர்வில் இருந்தால் மகிழ்ச்சி கொடுத்துறதில்ல, மகிழ்ச்சி இருக்கும் என்டார்மெண்ட் கொடுதில்ல. அதனால் எனக்கு இது தேவையில்லை இருக்குது. எதையுமே நீ பாரமாக நினைக்கக்கூடாது. அதான் அடிக்கடி ஒன்று சொல்கிறேன், பாருங்களேன். இப்போ சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இது என்ன பார்க்குறேம்மா, காசு. எல்லோரும் இது தெரியதானே போகிறோம். ஆமாம். உலகமே ஒன்று வைத்து கொள்ளுங்கள். ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளோ பூஜ்யம் சேர்த்துக்கிட்டே இரு. 5 பூஜ்யம், 8 பூஜ்யம், 20 பூஜ்யம், 30 பூஜ்யம். இப்போ உனக்கு 40 பூஜ்யம் கொடுத்தேன்னு சொன்னால் எவ்வளோ ரூபா தெரியாதில்ல. ஸோ ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளோ பூஜ்யம்னாலும் சேருங்க. அந்த ஒன்றுக்கு பூஜ்யம் சேர்க்கும் பொழுது அது வேலை எப்போ கூடும்? அந்த ஒன்று என்று அந்த ஒன்று இருக்க வரைக்கும் தானே. அந்த ஒன்று என்பது நீ தான் உணர வேண்டும். அந்த ஒன்று என்று நீ என்று உணர்ந்து உன் உயிரை காப்பாற்றி கொண்டு தான் பூஜ்யங்களை சேர்க்க வேண்டியதை தவிர உன்னை இழந்த பூஜ்யங்களை சேர்ப்பது அர்த்தமே இல்லை ஆகிடுதுலம்மா. அதுக்காக தான் இப்போ எல்லாமே நேயர்களை சொல்ல விரும்பணும்னு நினைக்கிறேன். இதை பாருமா, இது என்னம்மா, இது 24 மணி நேரத்தை 3 டிவைட் பண்ணுறோம். இதுக்கு மக்கள் சிறு வயதில் அட்டாக் வர தெரியுமா? 3 டிவைட் பண்ணி முதல்ல 8 மணி நேரம் மீ டைம். அந்த மீ டைமில் யாரையும் உள்ளே விடக்கூடாது. ஓகே. உன்னுடைய நேரம் எது வேணுமோ நீ உன்னால் செய்துக்கிட்டே இருக்கணும். அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அந்த அடுத்த 8 மணி நேரம் படி, வேலை செய்ய, எதனாலும் எவ்வளோ நாளும் சம்பாதி. கடைசி 8 மணி நேரம் தூக்கத்தை இழக்கக்கூடாது. இந்த தூக்கம் வரணும், மெலட்டோனின் ஒன்று வரணும். தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு சாப்பிட சொன்னேன். தூங்குறதுக்கு மிஞ்சி குறைஞ்சி 2 மணி நேரத்துக்கு மிஞ்சி டிவி, ப்ளூ ஸ்க்ரீன், வாட்ஸ்அப், மொபைல் எல்லாம் நிறுத்திடணும். அப்போ தான் போய் தூக்கம் வரும். ஸோ இந்த 3 டிவைட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணாத வாழ்க்கையை வச்சுக்கணும். தவிர அதுலேயும் முக்கியமாக ஒன்று சொல்ல நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது சொர்க்கம் நரகம் உண்மையா பொய்யா? இதுதான் நான் கேட்டு வளர்ந்துருக்கேன். உண்மைதான். உண்மைதான். உலக மக்கள்னா பாதி பேர் உண்மையாக, பாதி பேர் போய். சொர்க்கம் நரகம் இறந்த பிறகு அல்ல. இப்போ நான் சொல்லும்போது நான் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு பிடிக்குதா இல்லையா? பிடிக்கும்போது நீ சொர்க்கத்தில் இருக்கின்றாய், உனக்கு பிடிக்கலன்னா ரேவதி நரகத்தில் இருக்கின்றாய். சொர்க்கமும் நரகமும் அந்த நொடியில் வாழ்வது தான் சொர்க்கமும் நரகமே தவிர இறந்த பிறகு அல்லம்மா. அது முக்கியமான கருத்து. உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜை ஒன்று சொல்லட்டுமா? இதை பாருங்களேன். இது என்ன பார்க்குறீங்கம்மா? இதை பாருங்கள். ஒரு கால்குலேட்டர். கால்குலேட்டர். இதுதான் உன் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை தெரியுமாம்மா? இதில் இருக்கிறத உன்னிப்பாக கவனிங்களேன். நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பேலன்ஸில் வாழ்ந்தீங்கன்னா அனைவரும் 100 வாழலாமே. சரி, இன்னிலிருந்து சொக்கலிங்க சொல்கிறது எல்லாரும் கேட்டாங்க வச்சுக்க. மருத்துவருக்கு வேலை இல்லை. அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளும் மூடிடலாம். அந்த பயனை நோக்கி தான் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வழி சொல்கிறது. இது சொன்ன கருத்து நான் இப்போ சொல்லலை. 20,000 வருடங்களுக்கு முன்பு நமக்கு யோகா அண்ட் மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்களா? யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல. இந்த யோகான்றது மைண்ட் பாடி சோலை பேலன்ஸ் பண்ணி எவரெல்லாம் மெடிடேஷன் பண்ணுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே மெடிக்கேஷனே தேவையில்லை நினைக்கிறோமோ. அதான் நான் அடிக்கடி சொல்கிற நேயர்களுக்கு, ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட். இதுக்கு நம்மளே இழப்பதற்கு காரணம். அதான் அடிக்கடி சொல்கிறேன், நன்றும் தீதும் பிறத்தர வாரா, நீ தான் காரணம். உனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க, கிட்டாதேன்னு வெட்டன மரம். ஸோ உன் வாழ்க்கையை மற்றவர்களிருந்து காப்பி அடிக்காதீர்கள். உன் வாழ்க்கையை நீ நினைத்து, வாழ்க்கை ஒரு பந்தயம் அல்ல, இனிய பயணம் நினைத்து வாழ்ந்தால் கேட்கிற நேயர்கள் அனைவரும் அவர்கள் தம் 100வது பிறந்தநாளை கொண்டாட வழி செய்ய முடியும். மாற்று கருத்து இல்லைம்மா. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் மருத்துவம் பார்த்துருக்கீங்க.
நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸுக்கும் இப்போ நிறைய அட்வான்ஸ்டாக இருக்குது. அப்படி வந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் என்ன வியந்திருக்கீங்க? இதெல்லாம் அப்போ இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி தான் ஃபீல். ரொம்ப அருமையான கேள்வி. விஞ்ஞான வளர்ச்சி 60 வருடமாக எனார்மஸ் வளர்ச்சிமா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவன் மாரடைப்போ இதய வியாதினால இறக்கக்கூடாது, வாய்ப்பே இல்லை என்ற அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் வேல்வ்ஸ் வந்தாச்சு, ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்தாச்சு, பேஸ் மேக்கர் எல்லாம் வந்துடுச்சு. ரீசெண்டாக வரப்போது ஒன்று 5-10 வருடம் ஜீன் தெரப்பி, ஜீன் மாடுலேஷன், ஜீன் தெரப்பி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் எல்லா வியாதிகளும் கரெக்ட் பண்ணிடலாம். பட் எதுவாக இருந்தாலும் சரி, சொக்கலிங்கன் சொல்லுகின்ற மருந்தெல்லாம் மருத்துவம், மகிழ்ச்சி மட்டும். மகிழ்ச்சிக்கு ஈக்குவல் மருந்து உலகத்தில் கிடையாது. மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதிலிருந்து எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவர் மகிழ வைக்கின்றார்களோ அவர்கள் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுவார்கள். அந்த சக்தி அனைவரிடம் இருக்கின்றது உணர்ந்து கொண்டால் போதும். சொக்கலிங்கத்திற்கு வேலையே போய்விட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த இந்த இவ்வளோ பிஸியான டைம்லையுமே எங்களுக்காக நேரம் ஒதுக்கி அயலாமல் ரொம்ப தோஞ்சு போகாமல் எங்களுக்காக நிறைய பதில்களை கொடுத்தீங்க. நீங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இன்னும் ஹெல்த்தியாக யங்காக வாழணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நான் வந்து தொய்வில்லாமல் பேசுகிறேன், உன்னை எங்கே வைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்து நீ தேங்க்ஸ் நான் ஏற்றுக்கொண்டு, அதை விட பல மடங்கு உனக்கும் நம்ம புதுயுகம் இதை எடுத்துக்கின்ற அனைவருக்கும், கேட்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் பல மடங்கு நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸோ எக்ஸ்பிரஸ் யுவர் கிராட்டிடியூட். நன்றி உணர்வுன்னு இருங்க, மகிழ்ச்சியை கொடுக்கும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.